அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் மோர் ரசம். நம்ம மோர் குழம்பு தான் பார்த்துருப்போம். இது மோரில் ரசம் செய்ய போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். கடலில் கல் எறிந்தால் கடலுக்கு வலிப்பதில்லை, கல் தான் காணாமல் போகும். அதுபோல் பரந்த மனதுடன் இருந்தால் விமர்சிப்பவர்கள் அதில் காணாமல் போய்விடுவார்கள். ஓகே, நான் இப்போது மோர் ரசம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போது அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துருக்கோம். அதோட 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்கோம், முழு ஜீரகம். இதை ரெண்டையும் வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வர்ற மாதிரி நல்லா வறுத்துக்கணும். வாசம் நல்லா அடிக்குது, அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம துவரம்பருப்பையும் ஜீரகத்தையும் வறுத்தோம்ல, அதை பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம். வறுத்த அரிசி மாவு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இதை கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். இதை சுத்தமாக கட்டி இல்லாமல், ஒரு லம்ஸ் கூட இல்லாமல் நல்லா அழகாக கரைச்சிக்கோங்க. இப்போ இதில் மோர் ஊற்றிக்கலாம். நான் 2 கப்பு மோர் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம சூடு பண்ணிக்கலாம். கொதிக்கக்கூடாது, ஒன்லி சூடு மட்டும் ஆகணும். ஓகேங்களா? இப்போது நம்ம மோர் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் செஞ்சுக்கலாம். இப்போது தாளிப்பு பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா ஒரு 3, கருவேப்பிலை ஒரு கொத்து, 2 மோர் மிளகா போட்டுக்கலாம். அப்புறமா 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. மோர் மிளகாவும் இதில் கண்டிப்பாக போடணும். இப்போ இதில் ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி கீரை தூவிக்கலாம். எலுமிச்சம்பழம் 1 புழிஞ்சிக்கலாம். உங்கள் மோர் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா எலுமிச்சம்பழம் புளிய வேணாம். மோர் புளிப்பாக இல்லை அப்படின்னா எலுமிச்சம்பழம் புளிச்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட சூப்பரான மோர் ரசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வித்தியாசமாக ஒன்று செஞ்சுருக்கோம். எல்லாரும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உப்பு முதல்ல நம்ம போட்டுட்டோம். எவ்வளோ இருக்குது என்ன இதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் உங்களுக்கு தேவையான உப்பை போட்டுக்கோங்க. ஓகே, இது நீங்கள் சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்லாம். அப்புறமா நீங்கள் கோடை காலத்தில், அதாவது வெயில் காலத்தில் சும்மா இது மாதிரி செஞ்சு சாயங்கால நேரத்தில் கிளாஸில் ஊற்றி குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே.